நம்ம ஒரு 10-15 நாள் ஊர்லேயே இருந்துட்டோமா, வந்து பார்த்தா வீடு சரியான தூசி பிடிச்சி போயிருந்தது. இன்னைக்கு க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பிளானிங்கில் தான் இருந்தது. செல்வா வேற வண்டிக்கு போகும்போது ஒழுங்கா வீட்டை க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஏதோ இத்தனை நாள் தம்பி க்ளீன் பண்ண மாதிரி அதை கூட நான் ஏற்றுக்கிருவேன். வண்டிக்கு போயிட்டு 92 தடவை ஃபோன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டியான்னு வேற கடுப்பு ஏற்றுறேன். என்னமோ இத்தனை நாள் சாரு க்ளீன் பண்ண மாதிரி. நம்ம பார்க்குற வேலைக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க கூட டைம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். மதிய டைமில் தான் அப்படியே லைட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். எனக்கே எப்படி தூங்கினேன்னு தெரியல, பட் நல்லா தூங்கியாச்சு. அப்படியே எழுந்திரிச்சு ஈவினிங் டைமில் போய் மாடியில் கிடக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். டப்புன்னு ஒரு சவுண்டு. என்னென்னு பார்த்தா பக்கத்து வீட்டு தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் விழுந்திருக்கு. போன டைம் எடுத்து வச்சதே நான் இன்னும் உடைக்க கூட இல்லை. அதுக்குள்ளே ஓசியில் கிடக்கிறத ஏன் விட அப்படின்னு இதே எடுத்து வச்சுட்டு அப்படியே கிச்சனில் போய் கிடந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆயாச்சு. அப்படியே நேராக கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு செல்வாக்கு ஃபோன் பண்ணி செல்வா வெளியிலே சாப்பிட்டு வந்துடுவேன்னு சொன்னா, அதனால் நான் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் இருந்தது அதுக்கும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு குட்டி குட்டி வேலை இருக்குது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ரமணி, பாரதி, பாண்டியகுமார், ராகவர்ஷினி, சுப்பலட்சுமி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. பை பாய்.